குட்டிக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவனோட வீடியோஸ்லாம் நல்லா இருக்கு, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்லேயும் சரி ப்ரைவேட்டாகவும் சரி மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க, தேவுக்கு வந்து என்ன பிரச்சனை, இவருக்கு பிறப்புலே இப்படி தான் இருக்கா இல்லை நடுவில் தான் இந்த மாதிரி ஆனானா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஆக்சுவலி அவர் வந்து பிறந்ததுலேருந்தே இப்படி தான் இருக்கான். அவனுக்கு வந்து மல்டிபிள் டிசபிலிட்டி அப்படின்னு சொன்னாங்க. மல்டிபிள் டிஸார்டர் இருக்குது அவருக்கு. அதாவது என்னென்னா அவருக்கு வந்து காதும் கேட்காது, வாயும் பேச வராது. பிறந்ததுலே இருந்து அவருக்கு வந்து காது வந்து குட்டியாக தான் இருந்தது. அவரோட லெஃப்ட் காது வந்து வளரவே இல்லை. இந்த மாதிரி இப்படி தான் இருந்தது. அவுட்டர் லேயர் வந்து வளரவே இல்லை அவருக்கு. அதனால உள்ள வந்து நர்வ்ஸ்லாம் வளரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவருக்கு காது கேட்கறதுக்கு சான்ஸே இல்லை. ட்ரை பண்ணணும்னா பிரெயின் ஸ்டெம் பிளானிங் அந்த ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது பண்ணாலும் உங்களுக்கு எந்த யூஸும் இருக்காது. ரொம்ப 95% யூஸ் கிடையாது, 5% வேணால் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னாங்க. அதனால நாங்கள் அது பண்ணலை. ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது, அதையும் பண்ணி கூட கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் அதை தவிர்த்துட்டோம். மெஷின் கூட வாங்கி போட்டிருந்தோம், பட் அதுவும் நோ யூஸ்ன்னு சொன்னாங்க. பட் எங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நாங்கள் அந்த காதில் மெஷின் வாங்கி போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் ஆக்சுவலி நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து ரிலேஷனில் தான் மேரேஜ் பண்ணியிருக்கோம். அதாவது என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னோட தாய் மாமாவோட பையன், அதாவது ரொம்ப சொந்தம். ஸோ அந்த சொந்தத்தில் கல்யாணம் பண்ணதுனால தான் குழந்தை இப்படி பிறந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஜெனட்டிக் ப்ராப்ளம் தான் அது. பட் இதுதான் ஆக்சுவல் ரீசனாக, இதான் உண்மையான ரீசனான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா சொந்தத்தில் கல்யாணம் பண்ணாதவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் பிறக்கிறாங்க. மேபி என்னோட கேஸில் வந்து ஜெனட்டிக் ரீசனாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து சொன்னால் புரியாது, ஏன்னா அவருக்கு காதும் கேட்கல, பேச முடியாததுனால. அப்புறம் அவருக்கு வந்து ஐ கான்டாக்ட் கிடையாது, ஆட்டிசம் இருக்குது. அதுக்கப்புறம் ஐ கான்டாக்ட் கிடையாது, புரியாது. அவருக்கு ஐக்யூவும் ரொம்ப கம்மி. டெஸ்ட் பண்ணதில் வந்து அவருக்கு ஐக்யூவே டெஸ்ட் பண்ண முடியாது, அந்தளவுக்கு அவர் மோசமாக இருக்காரு. டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டும் எடுத்து வச்சுருக்கோம். 90% அவருக்கு டிசபிலிட்டி தான். அவர் மல்டிபிள் டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னு நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம், டெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. நேஷ்னல் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் நாங்கள் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி நிறைய நம்ம அப்ளை பண்ணலாம். நம்ம பஸ்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட், பஸ்ஸில் போகிறதுக்கு, ட்ரெயினில் போகிறதுக்கும் அவங்களுக்கு பாஸ் வாங்கி வைக்கலாம். நாங்கள் வந்து இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கோம், எங்களுக்கு இன்னும் அது இதுவாகலை. அவருக்கு வந்துட்டு மைல்ஸ்டோன் டிலே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மைல்ஸ்டோன் டிலேஸ்னால் 2 monthஸில் குழந்தை என்ன பண்ணுறது, 3 months 4 monthஸில் என்னெல்லாம் குழந்தைங்கள் பண்ணுவாங்களோ அது எதுவுமே இவர் பண்ணலை. எதுவுமே அந்த ஸ்டேஜில் அவர் பண்ணலை. குப்புற படுக்கலை, உருளலை, எதுவுமே பண்ண மாட்டார். அப்படியே படுத்தே கிடப்பார். அப்போ தான் எங்களுக்கு டவுட்டே வந்துச்சு. ஒரு 3 monthஸில் தான் எங்களுக்கு டவுட் வந்துச்சு, என்ன பையன் எதுவுமே பண்ண மாட்டான், நம்ம கிளுகிழப்பு இந்த விளையாட்டு ஜாமான் எதுவும் காமிச்சா கூட அவர் வந்து ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டான். காது கிட்ட வச்சு இது பண்ணால் கூட ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. வீட்டில் வந்து ஒரு நாள் வந்து ட்ரில்லிங் மிஷின் பண்ணாங்க, ஓட்டை போடுறப்ப அவ்வளோ சவுண்டு, அதுக்கே அவர் ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. ஸோ அப்போவே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், சரி அவருக்கு சுத்தமாக கேட்கல அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இப்போ டெஸ்ட் பண்ணோம். எக்மோர் சைல்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் நாங்கள் கூட்டிகிட்டு போனது. அங்கே தான் எல்லா டெஸ்ட்டுமே பண்ணோம். பண்ணப்போ வந்து பெரா டெஸ்ட் எடுத்தாங்க. காதுக்குன்னே தனியாக வந்து பெரா டெஸ்ட்டு அப்படின்னு எடுப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அது எடுத்ததில் வந்து 100% அவனுக்கு காது கேட்கலன்றது எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவை பற்றி சொல்கிறதுக்கு. ஃபிசியோதெரப்பி பண்ணி அந்த மாதிரி தெரப்பி பண்ணி தான் அவர் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போ தான் ஒரு 5-6 இயர்ஸில் தான் அவர் நடக்க வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ இதான் அவரோட ஹிஸ்ட்ரி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மேலும் உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் ஏதாவது கொஷின்ஸ் கேட்கணுன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் தேவக்குட்டி சார்பாகவும் ஹாப்பி நியூ இயர். இந்த புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் சிறப்பாகவும் சந்தோஷமாக இருக்க நான் வாழ்த்துனேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பாய் பாய்.